ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சூரசம்ஹாரமும் வாழ்க்கை தத்துவமும். சூரபத்மன் என்னும் ஆணவம், சிங்கமுகன் என்னும் கன்மம், தாரகாசுரன் என்ற மாயை ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய தீமைகளை ஒழிக்கவே ஞானம் என்னும் அறிவுச் சூரியன் முருகப்பெருமான் தோன்றி அவர்களோடு 6 நாட்கள் போரிட்டு அவர்களை வென்றார். இந்த வீர நிகழ்ச்சியே கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. தாரகன், அக்னிமுகாசுரன், பானுகோபன், சிங்கமுகாசுரன், தருமகோபன் என வரிசையாக சூரபத்மனின் உறவுகளை முருகப்பெருமான் வதம் செய்தார். இறுதியில் மாமரமாக மாய வேடத்தில் இருந்த சூரபத்மன் பிளக்கப்பட்டான். பிளக்கப்பட்ட சூரனின் உடலின் பாகங்கள் இரண்டும் ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் உருமாறின. முருகப்பெருமான் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியின் சின்னமாகவும் கொண்டார். ஆணவம் அழிந்து ஞானம் பெற்றுவிட்டால் எந்த ஆன்மாவும் பரமாத்மாவோடு ஐக்கியம் ஆகிவிடலாம் என்பதே கந்தசஷ்டி சொல்லும் வாழ்க்கை தத்துவமாகும். ஆகவே நாமும் ஆணவம், கன்மம், மாயை அழிந்து இறைவன் பரமபதத்தை அடைய முயற்சிப்போம். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை.